அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த குழுவில் கிட்டத்தட்ட 100 நபர்களுக்கு மேலே இருக்கீங்க. ஸோ நம்ம அந்த ஓட் மாதிரி கொடுத்து யாரெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு 50 மாணவர்கள் அதற்கு ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வாழ்த்துக்கள். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சேரும்போது ஆர்வமாகத்தான் இருக்கும். ஸோ முதல் தேர்வு எழுதும்போது அது ஆர்வமாகத்தான் இருக்கும். நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணமும் முதலில் இருக்கும், ஒரு நாள் இருக்கும். பிறகு அந்த எண்ணமானது படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். இது மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயந்தான், நடக்கக்கூடிய விஷயந்தான். நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருப்போம். கடைசியில் நம்முடைய போர்க்களத்தில் நிற்கக்கூடிய நபர்கள் ஒரு 20 to 30 அந்த ரேஞ்சில் தான் வருவாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி எழுதி வைக்கப்பட்ட ஒரு உண்மையான விஷயம்தான். ஸோ இந்த பேட்ச் மட்டும் இல்லை, எல்லா பேட்ச்லேயும் அப்படி தான் நடக்கும். ஸோ ஒரு விஷயத்த நம்ம ஒரு நாள் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்காது. ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது நமக்கான ஒரு அடையாளம், அங்கீகாரம். ஸோ அந்த அங்கீகாரத்தை உருவாக்குவதற்கு நம்ம ஒரு வருட கால உழைப்பு நமக்கு தேவை. சார் நான் ஒரு நாள் படிக்கலை, ஒரு வாரம் படிக்கலை அப்படிங்கிறத தாண்டி எனக்கு படிக்கவே நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நேரம் இல்லாதவர்களுக்கு எப்படி உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து வேலை பார்க்குற அதற்கான ஒரு நேரம் எப்படி கிடைக்கும்? நீ இதற்காக நேரம் செலவழிக்கவில்லை என்றால் எப்படி உன் வாழ்க்கையில் நீ சாதிக்க முடியும்? ஸோ இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் என்னுள் இருக்கின்றது. அனைத்து கேள்விகளும் மாணவர்கள் மத்தியில் கேட்பேன். இது எல்லாத்திற்கும் விடையை உங்கள் மனசாட்சியிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் மனசாட்சி சொல்லும். எந்த காரணங்கள், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை தாண்டி தான் நாம் வெற்றி பெற முடியும் என்பது ஒவ்வொரு வீடியோ பதிவிலும், ஒவ்வொரு ஆடியோ மெசேஜ்லேயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னுடைய உழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக எந்த சூழ்நிலையும் காரணம் காட்டாமல் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த அவுட் சோர்ஸ் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கடினமாக இருக்கின்றது. அந்த வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதை எல்லாத்தையும் படித்து ப்ரிப்பேர் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு பிரியதர்ஷினி மேமும் நானும் தொடர்ச்சியாக வீடியோ பதிவு கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அந்த வீடியோவை எடுத்து அதான் ஹிண்ட் எடுத்து முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்து அதை அப்லோடு பண்ணுற எங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். ஸோ இதையெல்லாம் நான் பெருமைக்காக சொல்லவில்லை, இந்த உழைப்பிற்காக. இது 20 நிமிஷம் ஹெட்செட் போட்டு ஒரு ஹிண்ட்டு நோட்ஸை எடுக்க முடியல அப்படின்னா உங்களால் எப்படிங்க பாஸ் பண்ண முடியும்? ஸோ நான் கேட்குற கேள்வி சரியாக தவறா? ஒரு அரை மணி நேரம் டெய்லியும் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து உங்களால் படிக்க முடியவில்லை என்றால் எப்படி நீங்கள் அரசு அதிகாரி ஆகிறதுக்கு தகுதியானவர்கள், தகுதி அற்றவர்கள் என்று தான் முடிவு செய்ய வேண்டும். நான் டிமோட்டிவ் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸை, இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். நான் உண்மையான விஷயங்களை சொல்கிறேன். அதற்கு நான் யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்க தேவையில்லை, நான் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அதனால் கடைசி வரை அந்த 6 மாதம் காலம் எப்படி நம்முடைய யூடியூப் சேனல் இருக்க போகுது அப்படிங்கிறது மாணவர்களுக்கு தெரியும். நானே சொல்கிறேன்ல, இப்போ கொஞ்சம் டல்லாக தான்ப்பா போகும். ஸோ வெயில் காலம் எல்லாருக்குமே தெரியும். போக போக வெற்றி பெற செய்வதற்கு என்ன தேவையோ அதை நம்முடைய சரண் டிஎன்பிஎஸ்சி அகாடமி செய்து தந்துவிடும் மாணவர்களுக்கு. நம்ம ஒன்றும் எல்லாரையும் போலையும் 2000, 1000, 10,000 ஃபீஸை வாங்க போகிறதில்ல. ஸோ இந்த தமிழுக்கு மட்டும் ஒரு 500 ரூபா, அதுவே கொஞ்சம் அதிக தொகை தான். அதுவுமே நான் ரிட்டன் பண்ணுறேன். கவர்மெண்ட் ஜாப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுத்துட்டு ரிட்டன் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ படிக்க முடியாத ஏழை மாணவனுக்கு நம்மளால் ஒரு முடிஞ்ச தொகையை தான் வைக்கணும். ஒரு 200, ஒரு 300, ஒரு 100. ஸோ ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தான் அந்த மாணவனால் கட்ட முடியும். ஏன்னா என்னை போன்ற ஏழை மாணவர்கள் தான் படிக்கிறாங்க, நம்முடைய குழுவில் இருக்கிறாங்க.
நம்மை போன்ற மாணவர்களுக்கு நம்ம எல்லா அகாடமி மாதிரியும் அதிக ஃபீஸ் வாங்கக்கூடாது. கொஞ்சம் ஃபீஸ் வாங்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணும், அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எப்படி படிக்க வைக்கணுமோ அதற்கு தகுந்தால் போல் அவங்களுக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறத தான் நம்முடைய அகாடமி சிந்தித்து கொண்டிருக்கின்றது. இப்போ கூட மேக்ஸ் பற்றி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டாஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், மொத்தம் 40 தேர்வு. இந்த தேர்வு தான் உங்கள் வெற்றிக்கு அடித்தளமாக அமையும். வீடியோஸ் பாருங்கள், பார்க்காம போங்க, படிங்க, படிக்காமல் போங்க. ஆனால் தேர்வை ஒரு நாளும் எழுதாமல் இருந்து விடாதீர்கள். உங்களுக்கு இந்த 2 புக்கும் சேர்த்து ஒரே டெஸ்ட்டாக வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதற்கான ரீசன் சொல்லிட்டேன். ஏன்னா 2 புக்கில் கொஞ்சம் அந்த புக்கு 50 பேஜ் தான் இருக்குது. 2 சேர்த்து 100 கேள்விகள் எடுத்துடலாம். அந்த புத்தகத்தில் படிக்கிறதே கஷ்டம். அதை படித்து வீடியோ போட்டு அதிலிருந்து கேள்வித்தாளை எடுத்து அதை டைப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வச்சு ஆன்சர் கீ போட்டு ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது, உங்கள் கையில் எல்லாத்தையும் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். இது போல் ஒரு பொன்னான வாய்ப்பெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியாது. இப்போ இன்னொரு 2 டேஸில் எலெக்ஷன் வரப்போகுது. நம்முடைய உண்மையான வாக்கை நம்ம செலுத்திட்டு அடுத்து ஆட்சியில் மாற்றம் வரும். நம்மில் மாற்றம் எப்போது வரும் என்பதற்கான விடையை தேர்தல் முடிந்த பிறகு நம்ம விவாதிக்கலாம், ஆலோசனை செய்யலாம். அடுத்து 6 மாத காலம் படித்தால் குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற முடியுமா சார்னு கேட்டால், வெற்றி பெற செய்ய முடியும். என்னால் என்னுடைய மாணவர்களை வெற்றி பெற செய்ய முடியும். அதற்கு நான் அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன செய்ய போகிறேன் என்பது என்னுடைய உண்மையான டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு தெரியும். இந்த குரூப்பில் சும்மா சேர்ந்துட்டு மெசேஜை மட்டும் பார்த்துட்டு வீணாக அரட்டை அடித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு அவர்கள் போட்டியாளர்களே கிடையாது. அவர்களையெல்லாம் படிக்கின்ற மாணவர்கள் எப்போதுமே நீங்கள் அவர்களை உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பற்றி யோசிக்கக்கூடாது. உங்களை விட அதிக மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்களுக்கு 99, 98 எடுக்கக்கூடிய மாணவர்களை உயர்ந்த நோக்கத்தை அவர்களை வைத்து நீங்கள் எடை போட்டு படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோஸை பார்த்து நோட்ஸ் எடுங்க. இது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம படித்ததை அப்படியே சைட் பை ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். நான் அதுதான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்த 6 மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த முறை கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் கடைசியில் அந்த போர்க்களத்துக்கு நீங்கள் தயாராகிறதுக்கு நான் நிற்பேன் சார் களத்தில், நீங்கள் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணுறேன் சார்னு ஒரு மாணவர்கள் சொன்னால் கூட அந்த ஒரு மாணவர்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த முறை அரசு வேலை வாங்குவது உறுதி. அதை கடைசி வரை பின்பற்றி செயல்படுத்தி படிக்கின்ற மாணவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். கடைசி வரை இந்த ஆடியோ பதிவை கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.